உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திறக்கப்பட்ட ஆபத்தின் கதவுகள். ஈரானின் தாக்குதலால் கதிகலங்கும் உலகம். ஈரான் மீதான போர் முடிவு. காலக்கெடுவை நிர்ணயிக்க தடுமாறும் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கே தெரியாமல் இஸ்ரேலின் தாக்குதல். ட்ரம்பின் அறிவிப்பால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு சக்தி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் புஷேர் மாகாணத்தில் உள்ள அசலூர் பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு நிலையமாக கருதப்படும் சவுத் பார்ஸ் எரிவாயு தளத்தின் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சவுத் பார்ஸ் எரிவாயு வயலில் அமைந்திருந்த ஒரு எரிவாயு கிடங்கு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை சேதமடைந்துள்ளது. கட்டாரின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தி மையமான ராஸ் லாபன் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய LNG உற்பத்தி தளமான இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதன் விளைவாக அதன் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர காலக்கெடு இல்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையின் துல்லியமானது என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் நடந்த நிருபர்கள் சந்திப்பில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் பீட் ஹெக்ஸெட் கூறியதாவது, வளைகுடா நட்பு நாடுகளை தாக்குவதன் மூலம் பதற்றத்தை அதிகரிப்பதை ஈரான் தவிர்க்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் ஈரானுக்குள்ளது. இனிவரும் காலங்களில் அது அண்டை நாடுகளையோ அரபு நாடுகளையோ குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சிக்கக்கூடாது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர காலக்கெடு இல்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் துல்லியமானது. எங்களது நோக்கங்கள் மாறாமல் இருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்களை அழிப்பது, மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுப்பதற்காக குறிவைப்பது, அதன் கடற்படை திறன்களை சிதைப்பது மற்றும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாமல் இருப்பதை உறுதி செய்வது ஆகியவை அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளின் நோக்கங்களாகும். ஈரான் பல தசாப்தங்களாக அரசு வளங்களை தனது மக்களுக்கு வழங்காமல் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் உள்ளிட்ட வசதிகளுக்காக பயன்படுத்துகிறது. ஆனால் உலகின் வேறு எந்த ராணுவமும் செய்ய முடியாத அளவிற்கு நாங்கள் அவர்களை வேட்டையாடுகிறோம். ராணுவ நடவடிக்கைகளின் போது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் சேதங்கள் பேசுகின்றன. போர் எங்கள் நிபந்தனைகளின்படியே முடிவுக்கு வரும். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. ஈரானின் 11 நீர்மூழ்கி கப்பல்கள் காணாமல் போய்விட்டன. ஈரானுக்குள் அமெரிக்கா மற்றொரு பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை நடத்தும். மீண்டும் ஒருமுறை எங்களின் மிகவும் தீவிரமான தாக்குதல் நடத்தும் நாள். ஈரானில் அமெரிக்காவின் இலக்குகள் திட்டமிட்டபடி முன்னேறி வருகிறது, சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் அவர் கூறினார். மேலும் மோதலுக்கான செலவுகளை ஈடுகட்ட பென்டகன் $200 பில்லியன் அதிகமான மேலதிக நிதியை கோரியுள்ளது. $200 பில்லியன் பொறுத்தவரை அந்த எண்ணிக்கை மாறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். கெட்டவர்களை ஒழிப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களஞ்சியமான சவுத் பார்ஸ் பகுதியில் உள்ள ஈரானிய உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எந்த தகவலும் தெரியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த தாக்குதலை அறிந்திருந்த இஸ்ரேலிய வட்டார தகவலின்படி இந்த தாக்குதல் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் நடந்து வரும் போரில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்றன. ட்ரம்பின் மேற்படி கருத்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் எரிபொருள் களஞ்சியங்களை தாக்கியிருந்தாலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்களை நேரடியாக தாக்காமல் இருந்தது. இந்த நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் அருகிலுள்ள வளைகுடா நாடுகளின் முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது. குறிப்பாக கட்டாரின் முக்கிய எரிசக்தி மையமான ராஸ் லாபன் பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த பகுதியில் ஏற்பட்ட சேதம் நீண்டகால உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.